வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். சிங்கப்பூர் தேர்தலில் வெற்றி பெற்ற அந்நாட்டு பிரதமர் லாரன்ஸ் வாங்குக்கும் மக்கள் செயல் கட்சிக்கும் மலேசிய பிரதமர் வாழ்த்து. சிங்கப்பூரின் பொது தேர்தலில் மக்கள் செயல் கட்சி PAP வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து மலேசிய பிரதமர் அன்வார் இப்ராஹிம் சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வாங்குக்கு வாழ்த்து தெரிவித்தார். மலேசியா சிங்கப்பூரின் செழிப்பும் பாதுகாப்பும் பிரிக்க முடியாதது என்றும் வலுவான நீண்டகால நட்புறவை கொண்டுள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டார். புதிய பதவிக்காலத்தில் தலைமை பொறுப்பை தொடர்வதற்கு லாரன்ஸ் வாங்குக்கும் அவரது அணியினருக்கும் அன்வார் வாழ்த்துக்களை தெரிவித்தார். பன்னாட்டு வர்த்தக சூழ்நிலையில் பெரும் சவால்களை எதிர்கொள்ள இரு நாடுகளும் அனைத்து மட்டங்களிலும் ஆழமான ஒத்துழைப்பை உருவாக்கி வருவதாக அன்வார் மேலும் கூறினார். உலக தீயணைப்பு வீரர்கள் தினத்தை முன்னிட்டு பேரரசர் சுல்தான் இப்ராஹிமும் பேரரசியார் ராஜா ஜரீத் சோஃபியாவும் தங்களின் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அனைத்து தீயணைப்பு வீரர்களின் தியாகம், துணிச்சல், அர்ப்பணிப்பு ஆகியவற்றுக்கு பேரரசர் தனது முகநூல் பக்கத்தில் நன்றியையும் பகிர்ந்து கொண்டார். நீங்கள் சமூகத்தின் பாதுகாப்பிற்காக எப்போதும் ஆபத்தை எதிர்கொள்ள தயாராக இருக்கும் கதாநாயகர்கள் என்று அவர் குறிப்பிட்ட அதே சமயம் நம்மை விட்டு பிரிந்த தீயணைப்பு வீரர்களுக்கு தமது இரங்கலையும் பதிவு செய்தார். இனவெறி, வெறுப்பு பேச்சு, சர்ச்சையை தூண்டுதல், பாகுபாடு ஆகியவற்றிலிருந்து சமூகத்தை பாதுகாக்கவும் ஒருவர் மீது மற்றொருவர் மரியாதையை வளர்க்கவும் அக்தா ஹார்மோனியா நேஷனல் எனப்படும் தேசிய நல்லிணக்க சட்டத்தை அறிமுகப்படுத்த மலேசிய மனித உரிமைகள் ஆணையமான சுஹாகாம் அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளது. கல்வி மட்டுமின்றி இதர கொள்கைகளிலும் சீர்திருத்தங்களை செயல்படுத்துவதன் மூலம் சமூகங்களிடையில் இரக்கத்தன்மையையும் புரிதலையும் வளர்ப்பதன் மூலமும் அனைத்து தரப்பினரும் தொடர்ந்து ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றும் ஆணையம் கேட்டுக்கொண்டது. சமூக கலாச்சாரம் அல்லது தனிநபர் அடிப்படையிலான எந்தவோர் இனவெறியும் நவீன மலேசியாவில் இருக்கக்கூடாது என்று சுஹாகாம் உறுதியாக நம்புகிறது. மலேசியா பல்லின தன்மையின் அடிப்படையில் கட்டி எழுப்பப்பட்ட ஒரு நாடு என்றும் பல மத சமூகத்தின் பாரம்பரியம் கொண்டிருப்பதால் அஃது ஒரு பலவீனம் அல்ல, மாறாக புரிதல், ஒருவருக்கொருவர் மீது கொண்டுள்ள மரியாதை, சமத்துவ கொள்கைகளுக்கு பகிரப்பட்ட அர்ப்பணிப்பு மூலம் வளர்க்கப்பட வேண்டிய ஒரு வலிமை என்றும் ஆணையம் கூறியுள்ளது. சரவாக் மாநில சட்டத்திட்டத்திற்கு புறம்பாக முறையான உரிமம் இல்லாமல் பெட்ரோனாஸ் நிறுவனத்தின் கிளை நிறுவனமான பெட்ரோனாஸ் சாரிகாலி சின்ரியான் பர்ஹாட் அம்மாநிலத்தில் எரிவாயுவை கையாண்டது. அதன் தொடர்பாக பெட்ரோனாஸ் நிறுவனத்திற்கும் பெட்ரோஸ் எனப்படும் பெட்ரோலியம் சர்வா பர்ஹாட்டுக்கும் இடையேயான பேச்சுவார்த்தைகள் விரைவில் இறுதி செய்யப்படும் என்று பிரதமர் அன்வார் இப்ராஹிம் உறுதியளித்தார். இந்த விவகாரம் சுமூகமாக தீர்க்கப்படும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். பரஸ்பர நலனை கருத்தில் கொண்டு அனைத்து தரப்பினரும் எந்த நடவடிக்கையும் எடுப்பதையோ அல்லது அறிக்கை வெளியிடுவதையோ தவிர்க்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். சரவாக் முதலமைச்சர் தான் ஸ்ரீ அபாங் ஜொஹரி துன் ஓபெங் லண்டன் பயணத்திலிருந்து திரும்பியவுடன் இந்த விவகாரத்தை இறுதி செய்வதற்கான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படும் என்று அவர் கூறினார். 50க்கும் மேற்பட்ட திரை நட்சத்திரங்கள் ஒன்று கூடும் மாபெரும் விழா 17th Annual Edison Awards பினாங்கு ஸ்பைஸ் அரீனாவில் மே 17 மாலை 5 மணிக்கு. குடும்பத்தோடு வாங்க, கொண்டாட்டத்தோடு போங்க. உடனே டிக்கெட் புக் பண்ண மை டிக்கெட் ஏசியாவை விசிட் பண்ணுங்க. ஊடக தனியுரிமை குறியீட்டில் மலேசியாவின் நிலை ஒற்றை அளவுகோலாக பார்க்கப்படக்கூடாது என்றும் ஊடகவியலாளர்களின் நலனை மேம்படுத்த ஒரு வாய்ப்பாக கருதப்பட வேண்டும் என்றும் தொடர்பு பல்லூடக அமைச்சர் டத்தோ ஃபாமி ஃபசில் கூறினார். ரிப்போர்ட்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ் எனப்படும் எல்லைகள் இல்லா செய்தியாளர்கள் அமைப்பின் அறிக்கையில் ஏற்படும் மாற்றங்கள் ஒரு நாட்டின் கொள்கை மாற்றங்களை மட்டுமல்ல, மற்ற நாடுகளின் பின்னடைவையும் சார்ந்துள்ளது என்றார். மலேசிய ஊடக மன்றத்திற்கான புதிய சட்டத்தை உருவாக்குவது போன்ற நேர்மறையான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இஃது ஊடக சூழலை வலுப்படுத்தும் அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டை காட்டுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார்.
ஊடகவியலாளர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள், செயற்கை நுண்ணறிவின் பயன்பாடு குறித்து தொழிற்சங்கங்களுடனும் அரசு சாரா நிறுவனங்களுடனும் கலந்துரையாட அவர் தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார். 2025 முதல் 2030 நுரையீரல் சுகாதார முன்முயற்சியின் கீழ் குறிப்பாக நுரையீரல் புற்றுநோயை தொடக்க கட்டத்திலேயே கண்டறிவதற்காக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நுரையீரல் நோய்களை பரிசோதிக்கும் கண்டறியும் முறையை சுகாதார அமைச்சு மாற்றியமைக்க உள்ளது. எக்ஸ்ரே தொழில்நுட்பத்துடன் கூடிய செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி நுரையீரல் முடிச்சுகளை கண்டறிந்து நுரையீரல் புற்றுநோயை தொடக்க கட்டத்திலேயே கண்டறிவதுடன் காசநோய் போன்ற பிற நோய்களையும் கண்டறிய முடியும் என்று சுகாதார அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் தெரிவித்தார். இந்த புதிய பரிசோதனை முறை முதன்மை சுகாதார நிலையங்களில் குறைந்த செலவில் எளிதில் அணுகக்கூடிய வகையில் துரிதமாகவும் துல்லியமாகவும் நோய்களை கண்டறியும் திறனுடனும் வழங்கப்படும். மலேசியாவில் நுரையீரல் நோய்கள் தொற்று நோயாகவும் தொற்றாத நோயாகவும் உள்ளன என்றும் புகைப்பிடித்தல், சுற்றுச்சூழல் மாசுபாடு போன்ற ஆபத்து காரணிகளிலும் கவனம் செலுத்தப்படும் என்று அவர் கூறினார். இந்த மாத இறுதியில் நடைபெறவுள்ள ஆசியான் உச்சநிலை மாநாட்டையொட்டி அரசு ஊழியர்களுக்கு வீட்டிலிருந்து வேலை செய்யும் முறையையும் பள்ளி மாணவர்களுக்கு PDPR எனப்படும் வீட்டில் இருந்தே கற்றல் கற்பித்தல் முறையையும் செயல்படுத்துவது குறித்து அமைச்சரவை இன்னும் ஆராய்ந்து வருகிறது. இந்த விவகாரம் 2 வாரங்களுக்கு முன்பு விவாதிக்கப்பட்டாலும் இன்னும் இறுதி முடிவு எட்டப்படவில்லை என்று ஒற்றுமை அரசாங்கத்தின் செய்தி தொடர்பாளரான அமைச்சர் டத்தோ ஃபாமி ஃபசில் தெரிவித்தார். ஆசியான் உச்சநிலை மாநாடும் இதர பெரிய கூட்டங்கள் நடைபெறும் இடங்களைச் சுற்றியுள்ளவர்களை பற்றி வெளியுறவு அமைச்சின் ஆசியான் செயலகம் ஆய்வு செய்து வருகிறது. கல்வி போன்ற சில துறைகளுக்கு கல்வி அமைச்சையும் அரசு ஊழியர்களுக்கு பொது சேவை இயக்குநரையும் அணுகலாம் என்று அவர் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.